இதை தேசிய பூங்காவாக மாற்றுங்கள் என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர். கடந்த 4 நாட்களில் 100 ஏக்கர் நிலம் சுமார் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சட்டப்பூர்வமாக மரங்களையும் பல்லுயிர்களையும் மீட்டெடுப்பதிலும் அதை கேபிஆர் போல ஒரு தேசிய பூங்காவாக மாற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் விலங்குகள் தங்கள் வீட்டை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் என்று இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் 2 பொதுநல வழக்குகளில் எதிர்கால சந்ததியினருக்காகவும் அந்த காட்டை தங்கள் வீடாக கருதும் மான், மயில், ஆமை, பாம்பு, பறவைகள் மற்றும் பல விலங்கினங்களுக்காகவும் இதை பாதுகாக்க வேண்டும். வழக்கின் மற்றொரு மனுதாரராக விஞ்ஞானி கே. பாபுராவ் கூறினார். இதற்கிடையில் கஞ்சா கச்சிபவுலி நிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து துணை முதல்வர் விக்ரமார்க் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீதர் பாபு ஆகியோர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு மாநில அரசு கட்டுப்படும் என்று தெரிவித்தனர். ஒரு கூட்டு அறிக்கையின் SC கோரிய தேவையான தகவல்களை மாநில அரசு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர். மாநில அரசு உச்சநீதிமன்றத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளது. நீதி வெல்லும் என்று மேலும் அவர்களே கூறினர். கூடுதல் DGP, உளவுத்துறை மற்றும் சைபர் பாக் ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டம் நடத்தும் மாணவர்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.